கைமாறிய தளபதி 69 அறிவிப்பு முதல் ரிலீஸ் தேதி வரை பக்காவாக பிளான் போட்ட தளபதி விஜய். விஜய் விரைவில் அரசியலில் களமிறங்க இருக்கின்றார் என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அநேகமாக பிப்ரவரி மாதமே விஜய் தன் அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகின்றது. எனவே விஜய் அரசியலில் களமிறங்கும் பட்சத்தில் தொடர்ந்து படங்களில் நடிப்பாரா என்ற சந்தேகம் ரசிகர்களிடம் இருந்து வருகின்றது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு விஜய் அரசியலில் களமிறங்கினால் சில காலம் நடிப்பில் இருந்து பிரேக் எடுப்பார் என பேசப்பட்டது. தற்போது தளபதி நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கு பிறகு விஜய் அரசியலில் களமிறங்குவார் என்றும் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு நடிப்பில் இருந்து தளபதி பிரேக் எடுப்பார் என்றும் தகவல் வந்தது. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி விஜய் அரசியலில் களமிறங்கினாலும் தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என்றே தெரிகின்றது. கோட் படத்தை முடித்த கையோடு விஜய் தன் அடுத்த பட வேலைகளை துவங்கவுள்ளாராம். அதன்படி மே மாதம் விஜயின் தளபதி 69 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமாம். இப்படத்தை RRR போன்ற பிரமாண்டமான படங்களை தயாரித்த DVV நிறுவனம்தான் தயாரிக்க இருப்பதாக தகவல் வந்துள்ளது. சன் பிக்சர்ஸ் அல்லது வேல்ஸ் நிறுவனம்தான் தளபதி 69 படத்தை தயாரிக்கும் என பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது தெலுங்கு நிறுவனத்துடன் தளபதி கைகோர்த்துள்ளார். மேலும் இயக்குனர் யார் என இன்றளவும் உறுதியாக முடிவாகவில்லை என்றே தெரிகின்றது. கார்த்திக் சுப்புராஜ் தான் தளபதி 69 படத்தை இயக்குவார் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் விஜயின் படத்தை தயாரிப்பதால் தெலுங்கில் முன்னணியில் இருக்கும் இயக்குனருடன் விஜய் கூட்டணி அமைத்தாலும் அமைக்கலாம் என்றே தெரிகின்றது. இந்நிலையில் ஜூன் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பை துவங்கி அடுத்தாண்டு பொங்கல் பண்டிகைக்கு இப்படத்தை வெளியிட முடிவெடுத்துள்ளாராம் தளபதி. இந்த தகவல்தான் தற்போது இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தளபதி 69 திரைப்படத்தை தமிழ் இயக்குநர்களில் யாரேனும் ஒருவர் இயக்கினால் நன்றாக இருக்குமே என தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.